வணக்கம். இன்னைக்கு பேச போகிற டாபிக் என்னன்னா, எல்லாருக்கும் தெரியும் செவன் சக்ராஸ் பற்றி தான் நம்ம பேசுவோம். அதாவது பாரம்பரியமாக இந்த செவன் சக்ராஸ் பற்றி தான் ரொம்ப முக்கியமான சக்ராஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை தாண்டி நிறைய சக்ராஸ் நம்ம உடம்புல இருக்கு. ஸோ இன்னைக்கு சில முக்கியமான சக்ராஸ், அதாவது இந்த நம்ம பயணத்துக்கு இந்த சக்ராஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இதை தெரியாமையே நம்ம இருப்போம், சரிங்களா? அப்போ அதனால அதை பற்றி நான் இன்னைக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு கோட்ஸ் ஒன்று பார்த்தேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஃபைண்ட் சம்திங் ஒர்த் டையிங் ஃபார் அண்ட் லெட் இட் கில் யூ அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்ன அப்படின்னா, உனக்குள்ள இருக்கிற ஒரு அர்த்தமுள்ள ஒன்றை கண்டுபிடிக்கணும், சரிங்களா? நம்மளுக்குள்ளேயே தான் இருக்கும். அதை கண்டுபிடிக்கணும். அதை அதுக்காக நம்ம முழுமையாக நம்மளை ஒப்படைக்கணும். அப்போ ஒப்படைக்கும் போது தான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட நேரம், நம்மளோட ஆற்றல், நம்மளோட மனம் எல்லாத்தையுமே அதுக்காண்டியே நம்ம செலவு செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் லாஸ்ட்ல கில் யூ கில் அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்பை கில்றதுக்காண்டி கிடையாது. நம்மளோட ஈகோவை, நம்மளுடைய பயத்தை, நம்மளோட சோம்பலை எல்லாத்தையுமே அழித்துட்டு இதுக்காண்டியே நம்ம டெடிகேட்டட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நம்மளை ஈர்க்கிற ஒரு நோக்கத்தை கண்டுபிடிச்சு அதுக்காக நம்ம முழு மனதுடன் வாழ்வோம். இது நம்மளுடைய இந்த பயணத்துக்கு ரொம்ப ரொம்ப ரிலேட்டடா இருந்தது. ஆக்சுவலா வருட கணக்கா நம்ம வாழ்ந்துகிட்டே இருப்போம். பட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார் என்ன எல்லாமே கண்டுபிடிச்சு கொண்டிருக்கோம். எது நம்மளுக்கு ரொம்ப நம்ம ஆழமா பிடிக்குது, ஒரு விஷயத்துக்காண்டி நம்ம சாகிறதுக்காண்டி கூட தயாராகிறோம். அப்போ நம்மளோட ஈகோவை கொள்றதுக்காண்டி தயாராகிறோம். எல்லாத்தையுமே நம்ம அதுக்காண்டியே நம்ம செலவழிக்கிறோம். ஏன் அப்படின்னா, அதுதான் என்னோட பேஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்கலா இந்த பயணத்துக்கு வந்தோம்னா அதுவாவே நம்மளை இது இது மாற வைக்கும் நம்மளுக்கு. இதை நோக்கியே தான் நம்ம எல்லார்ட்ட கேட்டாலும் நீங்க பாத்தீங்கன்னா, இதுக்காண்டியே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டெடிகேட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கண்டுபிடிக்கணும் நம்ம யார். அப்ப எல்லாத்துக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். எது எனக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல இதை நம்ம அப்படியே மாத்தி மாத்தி நம்ம போயிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு திருப்தி நம்மளுக்கு கிடைக்காது. பட் நம்மளுடைய பேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள நம்ம போயிட்டு இதுல முழுமையா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு நானா நிறைய பண்ணனேன் இது, சரிங்களா? ஸோ சம்திங் இது பாத்தீங்க, ஏன் நம்மளுக்கு சோர்வடையாம நம்மளை வைக்குது? இவ்வளோ பிரச்சனைக்கும் நடுவிலும் எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்தும் அசால்ட்டா எப்படி இவங்கன்னா டீல் பண்றாங்க அப்படிங்கிறதை ஆச்சரியமா பார்க்க வைக்கிறது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கே டோட்டலா டெடிகேட் பண்ணிடுவோம். சிந்தனைனா இதை நோக்கி தான் இருக்கும். ஸோ ஒரு விஷயத்தை முழு டெடிகேட்டா நம்ம பண்ணும் போது அப்படியே நம்ம போயிட்டே இருப்போம். அதனாலதான் நம்மளுக்கு உள்தன்மையில் நம்மளோட வளர்ச்சி அபரிவிதமா இருக்கும். ஸோ அடுத்து சக்ராஸ் பத்தி பார்க்கலாம். இது ஒரு கர்ப்பப்பை சக்ராஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஊம் சக்ரா ஃபர்ஸ்ட். ஸோ இது பெண் ஆற்றலை குடிக்கும். அதாவது நம்ம நினைச்சுப்போம் இது ஒரு சாக்ரல் சக்ரா நம்ம அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம், வயிறு அப்படின்னு சம்பந்தப்பட்டோன்னு. ஆனா அதை தாண்டி இந்த கர்ப்பப்பை பக்கத்துல ஒரு சக்ராஸ் இருக்கு. அதுக்கு தான் ஊம் சக்ரா அப்படின்னு பேரு. இது ஒரு பெண்மைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி நீங்க வெளித்தன்மையில் பிரபஞ்சம் ஒரு செயலை செய்ய வச்சிருக்கு. எப்படி அப்படின்னா, நம்ம புவியியல் பறந்திருக்கோம். ஒரு பெண்மைக்கு தான் ஒரு படைக்கும் ஆற்றல் இருக்குது. ஸோ அந்த பெண்மை ஒரு உயிரை படைக்கிறா. அது வெளியில ஒரு 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 சிம்பல், சரிங்களா? படைக்கும் ஆற்றல் பெண்மைக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொடுக்கறது. இப்போ இதுதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நினைச்சுப்போம் சாக்ரல் சக்ராஸ்ல தான் இது எல்லாமே இருக்கு அப்படின்னு நினைச்சுப்போம். கிடையாது. இது ஊம் சக்ராஸ்குள்ள இருக்கும். இந்த படைக்கும் சக்தி இருக்கிறதுனால அந்த சக்ராஸ் ஆக்டிவேட் ஆச்சுன்னா இன்ட்யூஷன்ஸ் பவர் ரொம்ப ரொம்ப டீப்பா போக ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட கிரியேட்டிவ் இது எப்படி ஒரு உயிரை உருவாக்குகிற சக்தி திறன் அப்படிங்கிறது நம்ம ஒரு பெர்த் அப்படிங்கிறதை தாண்டி இது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய புதிய வாழ்க்கை. அப்போ நம்ம புதிய வாழ்க்கைக்கான பயணத்தை நம்ம உருவாக்குவோம். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம டோட்டலாவே ஒரு நியூ பாதையை உருவாக்குவோம். இந்த பயணத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பெரிய படைப்பாற்றலை உருவாக்குவாங்க. எப்படின்னா ஒரு நியூ பாத்தை செலக்ட் பண்ணிட்டு போவாங்க. அப்போ இதுதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஊம் சக்ராஸ் ஆக்டிவேட் ஆனதுனாலதான் இதை நம்மளால செயல்படுத்த முடியுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு டிவைன் ஃபெமினைன் எனர்ஜி,
சரிங்களா? அப்போ ஆணுக்கும் நம்ம டிவைன் ஃபெமினைன் எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜியை வச்சு தான் வந்து அவன் வந்து என்ன பண்ணுவான்னா இன்ட்யூஷன்ஸ் வந்து எடுப்பான். அதாவது அந்த ஃபெமினைன் பவர், அந்த ஃபெமினைனுடைய எனர்ஜியை வந்து எடுத்து இன்ட்யூஷன்ஸ் வந்து அதிகரிக்கிறதுக்கான ஒரு முயற்சியை வந்து பண்றது. அப்போ ஒரு ஒரு அது அது ஏன் அவ்வளோ பவர்? அப்ப பெண்மைக்கு தான் பேசிக்கலா எல்லாரும் சொல்லுவாங்க. நிறைய, அதாவது ஆணை விட பெண்ணுக்கு வந்து நிறைய வலிமை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பர்த் கொடுக்கும் போதே நீங்க தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஒரு மென்மை இருக்கிற அளவுக்கு அவளுக்கு வந்து வலிமையும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் பெண்ணுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஃபெமினைன் எனர்ஜி வந்து ஒரு சக்தியை கொடுக்கறதுனால, அது வந்து ஒரு தாய்மையும் இருக்கிறதுனால, தாய்மை அப்படின்னாலே ஒரு பாதுகாக்கிற ஒரு 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 கெப்பாசிட்டி அவங்களுக்கு நிறைய இருக்கும். அதேமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிவு நிறைய இருக்கும். அதாவது இறக்கப்படுற குணங்கள் நிறைய இருக்கும். அதையும் தாண்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மென்மை இருந்தாலும் வலிமை ரொம்ப ஜாஸ்தியா வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே இது எதனால கிடைக்குது அப்படின்னு சொன்னா இந்த ஊம் சக்ரா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் வந்து நம்மளுக்கு வந்து இது எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். உள்தன்மை இந்த இந்த பயணத்தில் நம்ம வந்து மேற்கொள்ளும் போது அப்போ எமோஷனல் வூண்ட்ஸ், அதாவது உறவின் வலி, அப்புறம் துரோகம், பயம் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை அறியாமல் நம்மளுடைய உணர்ச்சி சேமிப்பு மையத்துல போய் அது வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே நீக்கிறது கூடிய ஒரு இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஊம் சக்ராஸ் தான் வந்து இருக்கு. அப்போ நிறைய கட்ஸ் ஃபீலிங் கொடுக்கும், இன்ட்யூஷன்ஸ் நிறைய கொடுக்கும். அப்போ அந்த உணர்வு தான் வந்து வாழ்க்கைக்கான ஒரு இதை தேடி நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அதை 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 நோக்கிய வந்து நம்மளை வந்து இழுத்து செல்லும். சரிங்களா? அப்போ இது வந்து இம்பேலன்ஸா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பயப்படுவோம், இல்லை வந்து அட்டாச்மெண்ட் இஷ்யூஸ் இருக்கும். நீங்க பேசிக்கலா நீங்க பாத்தீங்கன்னாலே ஊம் சக்ராஸ் அப்படின்னு சொன்னாலே என்ன அப்படின்னா ஒரு பந்தங்கள் உருவாக்குற ஒரு, சரிங்களா? அது அது அதனாலதான் வந்து நிறைய என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கட் கொடுக்குற மெத்தட்ஸ்லாம் வயிற்றை சுற்றி ஒரு கயிறை வச்சுக்கிட்டு யாரெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களோ அவங்கள ஒரு இது பண்ணிட்டு அப்படி வெள்ளமாக அதை கட் பண்ணி விட்றாப்புல நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஹார்ட்டில் சொல்லுவாங்க, இல்லை வந்து வயிற்றுல தான் சொல்லுவாங்க மெயினாக. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். ஏன் அப்படின்னா நிறைய அட்டாச்மெண்ட்ல இருக்கும். அட்டாச்மெண்ட் இருந்தாலே என்ன இருக்கும்னா ஐயோ நம்மளை விட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு. ஸோ இது நார்மலா 3Dலே வந்து நிறைய இருக்கும். ஸோ இந்த பயணத்துக்கு வரும்போது நம்மளுக்கு மெயினா என்ன பயம் இருக்குமோ 3Dல நிறைய அந்த ட்ராமாஸ், எமோஷனல் இது இருக்கிறதுனால நம்ம ட்வின் மேல அளவுக்கு அதிகமா ஸ்டார்டிங்லலாம் வந்து ரொம்ப ரொம்ப அட்டாச்மெண்ட்டா இருக்கும். பயம் நிறைய இருக்கும். ஐயோ எங்க இவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப நீங்க ரொம்ப பயந்தீங்க, இல்ல அவங்கள வந்து பிடித்து வைக்கிறதுக்கே நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப அட்டாச்மெண்ட்டா அவங்கள்ட்ட இருக்கிறீங்க அப்படி நீ இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஓம் சக்கரா இம்பேலன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ என்ன பண்ணணும் அப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து சேஃபாக தான் நான் வந்து இருக்கிறேன். ஸோ நான் என்னால் கிரியேட் பண்ண முடியும். அப்போ நான் வந்து படைப்பாற்றலை வந்து என்னால் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறதை நீங்கள் அந்த வலிமை, அந்த கட்ஸ் இன்ட்யூஷன்ஸ் மூலமாக நீங்கள் அதை வந்து எடுத்து இந்த பயம், இந்த அட்டாச்மெண்ட் எல்லாத்தையும் நீக்கினீங்க அப்படின்னா இந்த சக்ராஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி உங்களுடைய இன்ட்யூஷன்ஸ் பவர்ஸ் வந்து இதாகும். ஸோ இப்போ வந்து என்னன்னா இது வந்து ஒரு ஆழமான ஒரு பெண் ஆற்றல், அதாவது உணர்ச்சி, படைப்பு, ஆன்மீக சக்தி சேர்ந்த இடம்தான் இந்த ஓம் சக்ரா. ஸோ இந்த சக்ரா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் பெண்மைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பேசிக்கலா பெண்மை தான் வந்து ரொம்ப ரொம்ப அட்டாச்மெண்ட்ல போய் விழுந்துருவாங்க. அதை தாண்டி பயம் இருக்கும். ஐயோ நம்ம ட்வின் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ, நம்ம தனிமை ஆயிடுவோமோ அப்படிங்கிற பயம் ரொம்ப இருக்கும். ஸோ இந்த ஃபெமினைன் எனர்ஜி இந்த சக்ராஸை வந்து ஆக்டிவேட் பண்ணி உங்களுடைய கிரியேட்டிவ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அதாவது படைப்பாற்றலை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து இந்த சக்ரா வந்து பேலன்ஸ் ஆயிடும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சோல் ஸ்டார் சக்ரா, அதாவது 8th சக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைக்கு மேல, நம்மளுடைய தலைக்கு மேல ஒரு அங்குலத்துக்கு மேல ஒரு 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 சக்ரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை தான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ஹையர் செல்ஃப் அப்படின்னு சொல்றோம். சோல், நம்மளுடைய சோல் பர்பஸ்காண்டி இது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த சக்ரா ஒரு அங்குலத்துக்கு மேல இருக்கிற சக்ரா நம்மளுக்குள்ள வந்து கனெக்ட் ஆகும் போதுதான் நம்மளுக்கு வந்து இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ், அதுக்கப்புறம் பாஸ்ட் லைஃப் அவேர்னஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும். அப்போ ஏன் அப்படின்னா அது அது கனெக்ட் ஆனாதான் நீங்க அந்த பாஸ்ட் லைஃப் ட்ராமாஸ், ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து
பார்க்க முடியும். இதுக்கு ஆகாஷிக் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு தனியா அது கோர்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு. அதை நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லாருக்குமே நீங்க வந்து ஆகாஷிக் ரெக்கார்டு எடுக்கலாம். ஆனா அந்த ஆகாஷிக் ரெக்கார்டு நீங்க எடுக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எனக்கு வந்து யாராவது ஆகாஷிக் ரெக்கார்டு எடுக்கிறாங்கன்னா எனக்கு மேல உள்ள ஹையர் செல்ஃப்ட எல்லாம் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் என்னோட இதை வந்து அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். சரிங்களா? இப்ப நம்மளுக்கு வந்து பேசிக்கலா இந்த சக்ரா எப்படி யூஸ் ஆகும், இப்போ நம்ம இண்டிவிஜுவலா தானே பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இந்த பயணத்துக்கு வரும்போது இந்த சக்ராஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுனதுனாலதான் நம்மளுக்கு பாஸ்ட் லைஃபோட எல்லாமே வந்து தெரிய வருது. சரிங்களா? அதே மாதிரி நம்ம போய் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இதா வந்து ஓப்பன் ஆகும். ஆக்சுவலாக ஸ்டார்டிங்ல வந்து ஒன் இயர்க்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி சக்ராஸ்லாம் வந்து, அதாவது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனவு மூலமா தெரியும். கனவு மூலமா இல்லைனாலும் ஏதோ ஒரு உணர்வுல வந்து தெரியும். நிறைய பேர் வந்து இதை அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நிறைய பேர்ட்ட கேட்கும்போது இந்த ஒரே இதை வந்து சொல்லியிருக்காங்க நிறைய பேர். எப்படி அப்படின்னா, இந்த ஆகாயத்துக்கு வந்து நம்ம வந்து ஏதோ நம்மளை அப்படி ஏறி போற மாதிரியே ஒரு ஃபீல். அதாவது சிலவங்களுக்கு வந்து லேடர் போட்டே வந்து அந்த மேல வந்து ஏறி போற மாதிரி, அங்க போயிட்டு வந்து கோல்டன் இது இருக்கிற மாதிரி, அதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி நம்மளுடைய செல்ஃப் எங்க இருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி அதை போய் பார்க்குற மாதிரிலாம் வந்து ஒரு உணர்வு ரீதியா மெடிடேஷன்ல தெரியும். இல்லை சிலவங்களுக்கு கனவுல தெரியுதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல அப்படியே நான் இந்த மெடிடேஷன்லேயே வந்து அது 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 வந்து முன்னுமே மறக்கல. ரொம்ப வருஷம் ஆனாலும் அது ஞாபகமே இருக்கு. அப்போ அதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம அந்த பாஸ்ட் லைஃபோடலாம் நம்மளுக்கு வந்து நம்மளோட தான் அது நம்மளோடது தெரிய வருது. ஒண்ணுனா என்ன கனெக்ஷன் என்ன அதுன்னு சொல்லிட்டு அது ஸ்லோவா ஹையர் செல்ஃப் மூலமா நம்மளுக்கு அது வந்து புரிய வரும். ஆனா இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வந்து அப்படியே அழகா அந்த இதுல யாரோ கூட்டிட்டு போற மாதிரி இருந்து நம்ம மேல போய் நம்ம ஓபன் பண்ணி பாக்குற மாதிரி. அடுத்தது என்ன அப்படின்னா எர்த் ஸ்டார் சக்ரா அப்படின்னு சொல்லி, இது எப்படி அப்படின்னா நம்ம கால் கீழே இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து எனர்ஜி சென்டர். இப்ப நிறைய பேர் வந்து கிரவுண்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து பேசிக்கலா இது பண்ணும்போது இந்த கிரவுண்டிங் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு அப்படியே பறக்கிற மாதிரியே இருக்கும். நம்மளுக்கு எப்போதுமே வந்து அந்த ஃபீல் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். பறக்கிற ஃபீல் வந்து ரொம்ப பிடிக்குமா, ஸோ கிரவுண்டிங் பண்ண மாட்டோம். அதுவே நம்மளுக்கு சொர்க்கமா இருக்கும். ஸோ இந்த நிலைத்த தன்மையை வந்து நம்ம எடுக்கணும். அப்பப்போ வந்து நம்மளுக்கு சொல்லிக்கணும், இல்லை இல்லை நீ 5Dல மட்டும் வாழல 3Dலயும் இருக்க நீனு அப்படின்னு சொன்னோம்னா இந்த நிலைக்கும் கிரவுண்டிங் தன்மை வந்து இந்த எர்த் கனெக்ஷனோட இது வந்து கொண்டு வரும். அப்போ வந்து அதனாலதான் இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் ஆகும்போது பேலன்ஸ் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். நானா நிறைய பேலன்ஸ் தான் வந்து பேலன்ஸ் தான் என்ன இந்த கிரவுண்டிங் பண்றதுக்கு நான் ரொம்ப பண்ணவே மாட்டேன். எனக்கு நான் பண்ணாமையே அது அந்த இதுலயே பிடிச்சதுனால அதுலயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். அதுக்கப்புறம் தான் இப்போ வயாம அது காட்டும், கிரவுண்ட் பண்ணணும் கிரவுண்ட் பண்ணணும் கிரவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும். ஸோ இந்த சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகுதுன்னா இந்த மாதிரி சிக்னல்ஸ் இருக்கும். அடுத்தது என்னன்னா ஹையர் ஹார்ட் சக்ரா. இது வந்து நம்மளோட ஹார்ட்டுக்கும் த்ரோட்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு சக்ரா. சரிங்களா? தைமஸ்ல இருக்கிற சக்ரா. இந்த சக்ராஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுலதான் வந்து நம்ம ஹார்ட் அப்படின்னாலே லவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருவோம் பேசிக்கலா. ஸோ அதை தாண்டி இதுல ஒரு சக்ராஸ் இருக்கிறதும் நம்மளுக்கு இந்த அன்கண்டிஷனல் லவ், அதாவது இந்த பயணத்தினுடைய சில பல சூட்சம ரகசியங்களை வந்து கத்து கொடுக்கறது. இப்ப எல்லாரும் அப்ப எல்லாம் ஏன் நம்மளுக்கெல்லாம் இந்த மாதிரி வித்தியாசமாக நம்ம வந்து நிறைய தெரியுது அப்படின்னா, இந்த மாதிரி சக்ராஸ்லாம் இந்த பயணத்துல ஆக்டிவேட் ஆகும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாரும் வந்து ஹார்ட் ஓப்பன் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்குவாங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்னொரு சக்ராஸும் நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. ஹையர் ஹார்ட் சக்ரா, தைமஸ் சக்ரா அது. அப்போ அதுலதான் நம்மளுக்கு உடைய அன்கண்டிஷனல் லவ்வை நம்மளுக்கு வந்து, ஏன்னா நிறைய பேர் அன்கண்டிஷனல் லவ் எடுக்கவே தெரியாது. நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அப்போ அந்த அன்கண்டிஷனல் லவ் சொல்லி கொடுக்கறது, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லவ்வினுடைய முக்கியத்துவம், அதாவது புனிதத்துவம். எல்லாரும் லவ் அப்படின்னாலே வேற மாதிரி தான் வந்து சித்தரிக்கிற ஒரு இதுல வந்து நம்மளுக்கு மட்டும்தான் இதோட புனிதத்தன்மை வந்து தெரிகிறதுக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் லவ்வை கற்றுக் கொடுக்கறது தான் இந்த தைமஸ் சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகுறதுனால தான் வித்தியாசமாக பல அனுபவங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அடுத்தது என்ன அப்படின்னா சீல் பாயிண்ட் சக்ரா, அதாவது கழுத்துக்கு பின்புறம் இருக்கிற ஒரு சக்ரா. இது வந்து குண்டலினி ஆக்டிவேட் ஆகும்போது குண்டலினி அவேக்னிங் ஆகும்போது இந்த சக்ரா வந்து ஆக்டிவேட் ஆகும். இதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பிரிச்சுவல்ல சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்.
நீங்க பார்த்திருப்பீங்க. ஆன்மீகத்துக்குள்ள போகும்போது ரொம்ப ரொம்ப மைன்யூட்டா சில பல ரகசியங்கள் வந்து சென்சிட்டிவான சில விஷயங்கள் வந்து தெரிய வரும். அது காரணம் என்னன்னா, இந்த சீல் பாயிண்ட் சக்ரா அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகுறது. அடுத்தது வந்து ஹேண்ட் அண்ட் ஃபுட் சக்ரா. இந்த கைகளிலும் கால்களிலும் தான் வந்து இந்த சக்ராஸ் வந்து இருக்கும். இது வந்து எப்படின்னா, இது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஹீலிங் அப்போ நெறைய பேர் வந்து எல்லாத்தாலயும் ஹீல் பண்ண முடியாது. ரெய்கி அந்த மாரி கத்துக்கிறவங்க, அதில அவங்கலாம் இந்த சக்ராஸ வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஹேண்ட் அண்ட் ஃபுட் சக்ராஸ் வந்து அவங்க ஆக்டிவேட் பண்றதுனால தான், அவங்களால வந்து எனர்ஜி குடுக்கவும் முடியும். எனர்ஜிய வந்து ரிசீவ் பண்ணவும் முடியும். ஸோ, நம்மளுக்கு இது பேசிக்கலா வந்து வரும். நம்மளால வந்து எனர்ஜி குடுக்கவும் முடியும். நம்மளால எனர்ஜிய வந்து எடுக்கவும் முடியும். ஏன்னா, நம்ம எனர்ஜி குடோனாவே இருப்போம். நம்ம ஃபுல் பயணமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு எனர்ஜில தான் ஓடிட்டு இருக்கோம். சரிங்களா? அதனால நம்மளால இது ஈஸியா முடியும். ஸோ, இந்த பயணத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹீலரா இருப்பாங்க. அது ஒரு பார்ட் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ, அத வியாபாரமாக்குறவங்க வியாபாரமாக்குவாங்க. பட் நம்ம நெறைய பேர் வந்து இது தெரிஞ்சாலும் வெளிய ஏன் சொல்ல மாட்டாங்க? நம்ம வந்து என்னால முடியும் அப்படின்னு ஏன் காட்ட மாட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அத தாண்டி போகணும். இப்ப எனக்கெல்லாம் நான் இத தாண்டி நான் வந்து போகணும். இதிலயே வந்து நான் வந்து ஸ்டாப் ஆகக்கூடாது அப்படின்னு மென்டாலிட்டி எனக்கு உண்டு. அதனால தான் எவ்வளவோ வந்து எனக்கு வந்து நெறைய கிடைச்சுச்சு. ஹீல் பண்ற கெப்பாசிட்டி, டாரோட் ரீடிங் பார்க்குறது, அப்புறம் வந்து இன்ட்யூஷன்ஸ் மூலமா நெறைய விஷயங்கள் தெரியும். இது எல்லாமே வந்து பணமா வந்து மாத்தணும் அப்படிங்கிற ஐடியாவே எனக்கு வந்து வரமாட்டேன்ட்டு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு மேலே உனக்கு போகுறதுக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ யூ மூவ் ஆன் போயிட்டே இரு. அப்படிங்கிறதான் எனக்கு உள்தன்மையில் என்னோட இன்ட்யூஷன்ஸ் வந்து சொல்லிட்டே இருக்கிறதுனால தான். ஏன் அப்படின்னா, ஒரு 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 இதுல வந்து பணம் சம்பாதிக்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கிட்டோம்னா, இதிலேயே தான் நம்மளோட இது போயிரும். அதோட நம்ம வந்து நின்றுவோம். நம்மளுடைய வளர்ச்சி வந்து நம்மளுக்கு தெரியும். நம்மளோட சோல் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கு. அப்ப நம்ம கண்டுபிடிக்க தானே வந்திருக்கோம். ஸோ அதையும் தாண்டி எனக்கு இருக்கு. ஸோ நான் இதிலேயே வந்து லாக் ஆகக்கூடாது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே வந்து நம்மளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஹீலிங்க வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணிப்போம். நம்ம 2 பேருமே அதாவது நம்ம ட்வின்னுக்கும் நம்மளுக்கும் உள்ள ஹீலிங் வந்து யூஸ் பண்ணுவோம். ஹீலிங் முடிஞ்சோனே அத வந்து ஸ்டாப் பண்ணிருவோம் நம்ம பேசிக்கலா. சரிங்களா? அதுதான் வந்து இந்த ஹேண்ட் அண்ட் ஃபுட் சக்ரா. ட்வின் ஃப்ளேம் எல்லாருமே ஹீலரா நிச்சயமாக இருப்பாங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, கேஷுவல் சக்ரா. அதாவது தலைக்கு வந்து பின்புறமா இருக்கும். இதுல தான் வந்து கர்மா, பாஸ்ட் லைஃப் பேட்டர்ன் ரொம்ப இருக்கும். அதனால தான் இந்த பயணம் வரும்போது மண்டை கின்னு 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 கின்னுன்னு இருக்கும். மண்டைக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு. ஸ்டார்ட்டிங்லனா அ என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு மண்டைக்குள்ள வந்து கொடையும் கடந்து. ஏன் அப்டின்னா, அந்த எல்லாம் வெளிய வரும். பாஸ்ட் லைஃப் ட்ராமாஸ் எல்லாமே கர்மாஸ் என்னலாம் இருக்கு, இந்த பேட்டர்ன் என்ன எல்லாமே தெரியும். எப்படி பேட்டர்ன் நீ பாஸ்ட் லைஃப்ல வந்து எந்த பேட்டர்ன் இப்ப எனக்கெல்லாம் அக்யூரேட்டா வந்து தெரியும். நான் நீ எங்க அம்மா வழியில என்ன பண்றோம்? இது என்ன கர்மா வந்து கழிக்கிறோம்? எதனால நம்மளுக்கு வந்து இருக்கு? ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் தெரிய வரும். அப்ப இந்த சக்ராஸ் அதாவது கேஷுவலா இந்த சக்ராஸ் வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆயிட்டுனா தெரிய வரும்போது இந்த மண்டைக்குள்ள போட்டு குடையணும். எல்லாமே வருதுல்ல நம்மளுக்கு. ஸோ அது பண்ணும்போது அது லாஸ்ட்ல என்ன குடுக்கும்னா, டீப் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் குடுக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரிய வந்து அத எடுத்து நம்ம கிளியர் பண்றதுக்கான ஒரு டீப் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்து நம்மளுக்கு வந்து குடுக்கும். ஸோ இது எல்லாமே என்ன இந்த இப்ப நம்ம சொல்ற சக்ராஸ் எல்லாம் நிச்சயமாக எல்லாருமே வந்து பட்டிருப்போம். ஆனா இந்த 7 சக்ராஸ் மாரி இதுக்கான ஒரு ப்ரூஃப், இதுக்கான ஒரு இது வந்து இதுல வந்து கிடையாது. இந்த சக்ராஸ்ல. அப்போ வந்து நம்ம ட்ரெடிஷ்னலா நம்ம வச்சிருக்கிறது 7 சக்ராஸ் அப்படின்னு சொல்லி தான். இத ஃபுல்லும் நான் ட்ரெடிஷ்னல் அப்படிங்கிற மாரி வச்சிருக்காங்க. ஆனா நிச்சயமாக இதெல்லாம் இருக்கு. ஏன்னா எல்லாருமே இந்த பயணத்துல வந்து அனுபவிச்சிருப்போம். ஏன் அப்படின்னா, ஹையர் கான்ஷியஸ்னஸ் குடுக்குறது. இந்த 7 சக்ராஸ் ஆக்டிவேட் பண்றது வந்து நம்ம நினைப்போம் இது வந்து ஈஸி நம்மளுக்கு. நம்ம அதாவது இந்த பயணத்துக்கு வந்தா சக்ராஸ் ஆக்டிவேட் பண்ணிரலாம். அப்ப அதுல ஆக்டிவேட் பண்ணாததுனால தான் நம்மளுக்கு இவ்வளவு பிரச்சனை வருது. நம்ம ஒன்னொன்னா பார்த்து ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி நெறைய உள்தன்மையில் நெறைய சக்ராஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அதுவும் வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும்போது தான், நான் ரொம்ப ரொம்ப ஒரு டீப்பான ஒரு நாலேட்ஜ் ஸ்பிரிச்சுவல்ல வந்து கிடைக்கும்.
ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வந்து நம்மளுக்கு வந்து நடக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து சோலோட கனெக்ஷன்ஸ்னால எனர்ஜி ஹீலிங் வந்து ரொம்ப ரொம்ப டீப்பர் லெவலுக்கு போகும். ஏன்னா நம்ம ரொம்ப பிறவி எடுத்து வந்திருப்போம். இது ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டா பண்ணினாதான் ஃபுல் அண்ட் ஃபுல் டெப்த் வரைக்கும் போய் வந்து நம்மளால ஹீல் பண்ண முடியும். அப்போ அந்த எனர்ஜி ஹீலிங் வந்து ரொம்ப ரொம்ப டீப்பர் லெவலுக்கு போய் வந்து ஹீல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி சக்ராஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணினாதான் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ நீங்க உள்தன்மையில் அப்ப இதெல்லாம் வந்து எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஜஸ்ட் தெரியறதுக்கு தான். நீங்க வந்து இந்த 7 சக்ராஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கும் போதே வெறுமன சாக்ரல் சக்ரா அப்படிங்கறத தாண்டி இந்த மாதிரி சக்ராஸும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இது வந்து அனுபவ ரீதியா தான் வந்து கிடைக்கும். இதுக்குன்னு ஒரு என்ன சொல்றது, இந்த 7 சக்ராஸ் மாதிரி நிறைய இதெல்லாம் வந்து இதுல கிடையாது. இப்போ ஒவ்வொரு சக்ராஸ் இப்போ நான் சொல்றேன்ல, இந்த சக்ராஸ் எல்லாம் எனக்கு இப்போ நீங்க அது முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து தெரிய வரும். இது வந்து நம்மளுக்கு இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த சக்ராஸ் நம்மளுக்கு ஆக்டிவேட்டா இருந்ததுனால இந்த விஷயம்லாம் வந்து தெரிஞ்சு. இப்ப நான் சொன்னேன்ல, அந்த மேல உள்ளதுன்னா ஒரு நம்மளா கூட்டிட்டு போற மாதிரி ஒரு ஆகாஷிக் ரெக்கார்ட், நம்மளோட லைப்ரரியை நம்மளே வந்து திறந்து பார்க்குற மாதிரி தெரியுது. ஸோ ஒரு விஷன் மாதிரி வந்தது. அப்போ அதோட இது. அதுக்கப்புறம் வயிறு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஸ்டார்டிங் வந்து இந்த ஓம் சக்கரா தான் வந்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவேட் ஆன சக்கரா அப்படின்னு சொல்லுவேன் நான் எப்போதுமே. ஏன் அப்படின்னா அதுலதான் பல சிம்டம்ஸ் எனக்கு வந்து அது வந்தது. சரிங்களா? ஸோ அதனாலதான் வந்து குயிக்கா இன்ட்யூஷன்ஸ் பவர்ஸ் அதுல நிறைய தெரிஞ்சுது. இந்த ஸ்டார்டிங் போகும்போதே வந்து இந்த கர்ப்பப்பையோட அந்த அந்த சக்கராஸ் தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது. நான் முதல்ல நினைச்சேன் நம்மளோட சாக்ரல் சக்கரா தான் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு நினைச்சேன். அதையும் தாண்டி வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும் போதுதான் இந்த சக்கராஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. இதனாலதான் இதுல இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த கர்ப்பப்பை பிரச்சனை எல்லாமே வருது இல்ல, அந்த மாதிரியும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த சக்ராஸ் இம்பேலன்ஸா இருந்தா வரும். சரிங்களா? ஏன் அப்படின்னா அந்த கிரியேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து நீங்க வந்து எடுக்காம பயத்தினாலேயோ ஒரு இதனாலேயோ நீங்க இருக்கும்போது என்ன ஆகும்னா நிறைய தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து உண்டு பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ செக்ஷுவல்லா நிறைய கர்மாஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து தெரிய வரும். எப்படின்னா இந்த கர்ப்பப்பை ப்ராப்ளம்ஸ் இருந்து இதை வந்து கிளியர் பண்ணணும், இதை வந்து ஹீல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு காட்டும். நீங்க வந்து செக்ஷுவல் ட்ராமா உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி ஹீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உள்தன்மையில் நீங்க கேட்க உங்களுக்கு ஹையர் செல்ஃப் வந்து கைட் பண்ணும். இப்படி அதாவது ஃபர்ஸ்ட் இப்படி இருக்குங்கிறத நீங்க அக்செப்ட் பண்ணணும். அப்போ அக்செப்ட் பண்ணும் போது அதுக்கான விடையும் நம்மளோட ஹையர் செல்ஃப் வந்து கொடுக்கும். ஸோ கொடுக்கும் போது நம்ம அதை பார்த்து நம்ம அதுக்கான ஹீலிங் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து நோயே வந்து வராது. பேசிக்கலா இந்த பயணத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னா, எவ்வளவோ வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நிறைய உடல் உபாதைகள் வந்து நிறைய பேர் படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இருக்கும். அது இந்த தலைவலிக்கிறது நிறைய இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒன்னொன்னா வந்துட்டு இருக்குதான் இருக்கும். பட் ஒரு ஸ்டேஜ்ல நீங்க எல்லாமே இதை வந்து ஹீல் பண்ணிட்டீங்க, நீங்க எல்லாமே வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நோயே வந்து வராது. சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த சக்ராஸ்ல தான் எல்லாமே வந்து அடங்கி இருக்கு. ஸோ நம்ம வந்து இம்பேலன்ஸா எது இருக்குதோ அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து பேலன்ஸ் ஆக்குவோம். இதுதான் ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கியூர் ஆகி நீங்க வந்து பெர்ஃபெக்டா வந்து மாறிடுவீங்க. தேங்க்யூ.